அப்போ உங்களுக்கு யார் சாதகமாக இருக்கிறாங்க, உங்கள் ஜாதகத்தில் யார் சாதகம் பாதகத்தை தெரிஞ்சிட்டு அவங்க பேரில் வந்து வாகனம் அமைச்சிக்கலாம், இடம் அமைச்சிக்கலாம், வீடு அமைச்சிக்கலாம், எல்லாம் அமைச்சக்கூடிய ஒரு வாய்ப்பினை இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு கருணை புரிகிறார் ஆச்சுங்களா. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. இந்த மாதத்தை மட்டும் கொஞ்சம் உடம்புல வந்து ரொம்ப டென்ஷன் ஏற்றிக்காதீங்க ஆச்சுங்களா. அந்த ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டிங்கனாவே அப்படியே ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக வந்து ரத்த கொதிப்பு வரக்கூடிய வாய்ப்பினை உண்டாகுனா கண்டிப்பாக உண்டாகிறது. அதனால் வந்து டென்ஷன் ஏற்றுக்கக்கூடாது, உடலில் வந்து சோறு அடையக்கூடாது, கடுமையாக வேலைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னா நிச்சயம் கவனம் தேவை. புதிய எதிர்பார்ப்புகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய பாதைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து அஸ்திவாரம் பாடக்கூடிய மாதம்